இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதியின் காலை நேர வேத பகுதியாக யோபுவின் சரித்திரம் 21, 22 ஆகிய 2 அதிகாரங்களையும், மாலை நேர வேத பகுதியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தினம் இயேசுவின் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்று தேவனுக்கு சாட்சியாய், தேவனுக்கு மாதிரியாய் ஜீவிக்க கேட்டுக்கொள்கிறேன். தேவனாய் கர்த்தர் எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்க பண்ணி, எப்பொழுதும் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாய் தேவன் கிருபை செய்யும்படி அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடந்து நாம் அதை நம்முடையதாக மாற்றிக்கொள்வோம், சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு அழைக்கப்பட்டு அங்கே வந்து தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு அறிவிக்கிறார். இத்தாலி பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாக கொர்நேலியு இருக்கிறார். அவர் அநேக தான தர்மங்களையும் நன்மைகளையும் செய்து அநேகருடைய இடத்துல நற்சாட்சி பெற்று தேவனுக்கு பயந்து எந்நேரமும் ஜெபித்து கிரவனாய் காணப்பட்டார். இங்கே பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சணமாய் தரிசனம் கண்டிருக்கிறார். 9ஆம் மணி வேளையில தேவனிடத்துல ஜெபிக்கும்படி போகிற அந்த நேரத்தில் எப்பொழுதும் இவர் ஒரு ஜெபிக்கிற ஒரு நல்ல மனிதன். ஒரு பெரிய பொறுப்புல, ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்து, முதலிடத்தை கொடுத்து அவர் நல்ல நற்சாட்சியோடு ஜீவிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவனை முதலில் வைக்கிறபடினால் அவர் மூலமாய் தேவனுடைய நாமம் மையப்படும்படி அங்கே தேவன் கிருபை செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே அவர் தன்னுடைய வீட்டில ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது பேதுரு என்கிற அப்போஸ்தலனாகிய பேதுருவை அழைக்கும்படி யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி அங்கே அழைக்கும்படியாக அவன் தரிசனம் காணுகிறான். 4 நாளைக்கு முன்னே நேரத்தில் நான் உபவாசித்த 9ஆம் நேரத்தின் வீட்டில ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவனுடைய சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. பாருங்க, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவனுடைய சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. என் அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களா இருக்கலாம், ஆலயத்துக்கு போகிறவர்களா இருக்கலாம், ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், உபாசிக்கிறவர்களா இருக்கலாம், ஆனால் தான தர்மங்கள் பண்ணுகிறவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் தேவன் விரும்புகிறபடி, வேத வசனங்கள் சொல்லுகிறபடி, வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாத ரீதியில நாம் தான தர்மங்களை செய்து தேவனுடைய பார்வையில் நாம் நற்சாட்சி பெறுகிறவர்களாய் காணப்படுகிற வேண்டும். இங்கே கொர்நேலியு ஒரு பெரிய அதிபதி, ஒரு 100க்கு அதிபதியா இருக்கிறான். அவனிடத்துல வேலைக்கு அநேக ஆட்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல வாழ்கிற ஒரு சிறு அதிகாரி கூட நல்ல பரிசுத்தமாய் தேவனுக்கு பயந்து ஜீவிக்க அவர்கள் முற்படுகிறது இல்லை. தன்னுடைய வேலையில, தன்னுடைய பொறுப்புல கவனமா இருக்கிறது இல்லை. அசத்தியா இருந்து அவர்கள் நற்சாட்சி பெறாதபடி துர்ச்சாட்சி பெற்று தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க முடியாதவர்களாய் இருக்கிறவர்களை நாம் எத்தனையோ பேரை பார்க்கலாம். நான் எனக்கு அநேகர் தெரிந்து அப்படி நடக்கிறவர்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல, இந்த வேதத்துல பேதுருவை அழைத்து வரும்படி யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி, நீ பேதுருவை அழைத்து கொண்டு வா, அவன் உனக்கு நற்செய்தியை அறிவிப்பான், மேற்கொண்டு நீ எப்படி ஜீவிக்க வேண்டும்,
நீ ஜெபிக்கிறாய், நன்றாய் இருக்கிறாய், நல்லது. நீ மேற்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாய், நல்லது. இன்னும் சத்தியத்தை அறிய வேண்டியது இருக்கிறது என்பதை தூதன் அவனுக்கு சொல்லி அங்கே பேதுருவை அழைத்து வருகிறான். பேதுரு வந்து 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பினார், பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூலோகத்திற்கு மனுக்குலத்தின் பாவங்களை மன்னிக்க, மனுக்குலத்தின் பாவங்களிலிருந்து அவர்களை விடுவிக்க இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் என்பதை அவர் திட்டமாய் அந்த இடத்துல பேதுரு அறிவித்து, யூதருடைய தேசத்திலும் யூதர்களுக்கு பயந்து இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்று அதிகாரிகளுக்கும் யூதர்களுக்கும் அவர்கள் தைரியமாய் இயேசு கிறிஸ்துவை, மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்துவை, மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தரிசனமானதை, அவர்களுக்கு தரிசனமானதை அவர்கள் சாட்சியா சொன்னார்கள். அன்றியும் அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். பாருங்க, ஆண்டவரோடு கூட இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களுக்கு தரிசனமானார், அவர்களுக்கு கட்டளையிட்டார். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுடைய சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்க என்று சொன்னார். அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிய பண்ணின போது, அந்த வார்த்தைகளை அவன் சொல்லிக் கொண்டிருந்த போது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். விசுவாசித்தவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள் என்ற செய்தியை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற செய்தியை அவன் அறிவித்துக் கொண்டிருந்தான். அப்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் கூடியிருந்த அவனுடைய உற்றார் உறவினர், நண்பர்கள், பந்து ஜனங்கள் எல்லாம் மேலும் தேவ அபிஷேகம், தேவ ஆவியானவர் இறங்கினார், பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார் என்று சொல்லப்படும். அதை தான் இன்னைக்கு உள்ள தியான வசனத்தில் நாம் வாசித்தோம். பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசவும் தேவனை புகழுகிறதையும் அவர்கள் கண்டு தேவனை சோத்தரித்தார்கள். பாருங்க, அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மூலிகை ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். இந்த கொர்நேலியு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறவில்லை. ஜெபிக்கிறான், எல்லா காரியங்களும் தான தர்மங்களை செய்கிறான், நற்சாட்சி பெற்றிருக்கிறான். ஆனாலும் தேவனுடைய உன்னதத்தின் பலன், பரிசுத்தாவியின் பலன் அவன் பெறுவதற்கு ஏதுவாய் பேதுருவை அழைத்தனுப்பி அவன் சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்கள் கேட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள தேவன் அந்த கொர்நேலியு கிருபை செய்தார். இந்த நாளில எங்கள் வார்த்தை கேட்டுக்கொண்டு எங்கள் அன்பு தேவ பிள்ளைகள், உங்களை பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் பெறும்படியாக நீங்களும் கொர்நேலியு போல, அவனோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டது போல நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவா தேவன் இந்த வசனத்தை உங்களுக்கு கேட்க செய்திருக்கிறார். இந்த நாளிலே இது தியானிக்க என் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. தேவன் உங்களை பரிசுத்தாவினால் நிறைத்து சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்தி பரிசுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் கொர்நேலியு ஆண்டவரை ஜெபிக்கிறவன், ஆண்டவர் உம்மிடத்தில் நற்சாட்சி பெற்றவன், தான தர்மங்களை செய்கிறவன், எல்லாருக்கும் ஒரு நல்ல மனிதன். ஆனாலும் இன்னும் சத்தியத்துக்குள்ளே வளர்வதற்கு ஏதுவாய் பேதுரு அழைப்பிக்க நீர் சொல்லி அவன் அழைப்பித்து பேதுரு மூலமாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தீர் என்பதை தியானித்திருக்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்ட, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற எங்கள் அருமை பிள்ளைகளை, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை பெறாத எங்கள் அருமை பிள்ளைகளை, ஆவிக்குரிய ஜீவித்துல இன்னும் வளர்ந்து முன்னேறி செல்ல முடியாதபடி, நான் ஆவிக்குரிய ஜீவித்துல நான் வளர முடியாதபடி என்னை தடை செய்கிற இது என்று சொல்லுகிற எங்கள் அருமை பிள்ளைகளுக்கு நீ பரிசுத்த ஆவியின் பலனை, உன்னதத்தின் ஆண்டவரே பிதாவாகிய வாக்குத்தத்தத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து அபிஷேகித்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஏதுவாய்
நீர் கிருபை செய்யும்படி இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருந்த நேரத்துல அங்கே இருந்த எல்லார் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினீரே. இப்பொழுது இதை கேட்கிற எங்கள் பிள்ளைகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக, இறங்கி அவர்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, அவர்கள் மேற்கொள்ள முடியாத காரியங்களை மேற்கொள்ள அவர்களை நடத்துவீராக. கர்த்தாவே ஆசீர்வதிங்க ஐயா, ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.